ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரணவ். திஸ் இஸ் எஃப்டி சினிமாக்காரன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்துருக்கீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் மேலும் மேலும் வீடியோஸ் போட முடியும். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் திஸ் சேனல் அண்ட் ப்ளீஸ் சப்போர்ட் மீ. இன்றைக்கி நம்ம எந்த படத்தை ஒரு ரிவ்யூ பார்க்க போகிறோம்னா, நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம். இந்த படத்தை ஒரு ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் டைரக்ட் பண்ணிட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா தனுஷ். இந்த படத்தில் நடிச்சிருக்க ஆக்ட்ரஸ் அப்புறம் ஹீரோ எல்லாருமே சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. எல்லாருமே இந்த படத்துக்கு எல்லாருமே கொஞ்சம் இப்போ அறிமுகமாக இருக்காங்க. இந்த படத்தில் நல்லாவே டீசெண்டாகவே சூப்பராக நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்கிறவர் ஜிவி பிரகாஷ். படத்தோட சினிமாட்டோகிராஃபர் எனக்கு அவர் பேர் தெரியல. நான் வீடியோக்கு கீழே அந்த பேர் நான் போடுறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லான ஒரு லவ் ஸ்டோரி தான் சொல்லியிருக்காங்க. அதே நம்ம டைரக்டர் தனுஷே அது சொன்னாப்புல, இது யூஸ்ஃபுல்லான ஒரு லவ் ஸ்டோரி ட்ரைலரில் இது சொல்லியிருந்தாங்க. ஸோ ஓகே, படத்தில் அப்படி என்ன யூஸ்ஃபுல்லான லவ் ஸ்டோரின்னு சொல்கிறாங்க, சரி அப்படி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நானும் இந்த படத்தை போய் பார்த்தேன். படம் பார்த்தீங்கன்னா நீட்டான ஒரு படமாகவும் இருந்துச்சு. இப்போ நம்ம லவ் பண்ணும்போது நமக்கு எப்படி நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு புதுசாக தோணுதோ, அதே இந்த படத்தில் நல்லாவே அதை ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் நடிச்சிருக்க அவங்களோட அந்த கேரக்டரோட அப்பியரன்ஸ் ரொம்பவே டீசெண்டாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். அவங்க நடிக்கிற அந்த விதம் ரொம்பவே நேச்சுரலாகவே அவங்க அதை ஆக்டிங் பண்ணியிருந்தாங்க. அதை ஆக்டிங் பண்ணுற விதம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எக்ஸாம்பிள் ஒரு சீன் சொல்லணுன்னா, அந்த ஒரு விஷயம் அவங்க பையனை பற்றி ரிவீல் பண்ணும்போது அந்த ஒரு விஷயம் அவங்க சொல்கிற அந்த விதம், இன்னொருத்திங்க அந்த ஆப்போசிட்டில் உட்காந்துருக்கவங்க பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை பற்றி சொல்கிற அந்த விதம், அந்த ஸ்டோரின்னு சொல்கிற அந்த விதம் எல்லாமே சூப்பராகவே இருந்துச்சு. இந்த படத்தில் எல்லாமே நேச்சுரலாகவே இருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபியும் சரி, அதுக்கப்புறம் இவங்க இந்த ஆக்டிங் பண்ணுற விதமாக இருந்தாலும் சரி, இந்த ரெண்டு விஷயம் சூப்பராகவே நேச்சுரலாகவே இருந்துச்சு. இந்த படத்தில் மியூசிக் எல்லாமே சூப்பராகவே இருந்துச்சு. மெயினாக இந்த படத்தில் ரெண்டு பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த கோல்டன் ஸ்பேராவும் ஏண்டி அந்த சாங் சூப்பராகவே பண்ணியிருப்பாங்க. இத்தனைக்கும் அந்த பாட்டுக்கு ஒரு அப்பியரன்ஸ் கொடுத்துருப்பாங்க, கேரக்டர் ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் பண்ணி ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டான்ஸ் சூப்பராகவே இருந்துச்சு, அந்த கோல்டன் ஸ்பேரோ டான்ஸும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, படத்தில் ஒரு சில விஷயங்கள் அவங்க இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம். அதை சரி யூஸ்ஃபுல்லான லவ் ஸ்டோரிங்கிறத இன்னும் கொஞ்சம் அதை பழையபடி இல்லாமல் கொஞ்சம் நல்லா இது பண்ணியிருக்கலாம் எனக்கு தோணுச்சு. இந்த படத்தில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தா இது ஒரு இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு இந்த படம் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்னு தோணுச்சு. இன்னும் நல்லா டெவலப் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது எனக்கு பர்சனலாகவே தோணுச்சு. ரெண்டாவது இன்னொன்று பார்த்தீங்கன்னா, படத்தில் அந்த அவங்க அந்த எமோஷ்னல் சீன்ஸு, அவங்க சில விஷயங்கள் கேட்டுட்டு அதுக்கு ரியாக்ஷன் பண்ணுற விதம் எல்லாமே சூப்பராகவே இருந்துச்சு. படத்தில் அந்த எமோஷ்னலான சீன் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. காமெடி எல்லாமே அங்கங்கே கொஞ்சம் காமெடி ஒர்க் அவுட் ஆச்சு, மற்றபடி கம்மியான ஒரு காமெடி தான். ஸோ அந்தளவுக்கு நிறையா இருக்கும் அப்படின்னு இப்போ எதிர்பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இல்லை. அங்கங்கே ஒரு 2 இடத்துல அந்த காமெடி ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க, அதுவும் நல்லாயிருக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நம்ம ஜிவி பிரகாஷ்குமார் அவரும் நல்லாவே இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காப்புல. அவர் இந்த படத்தில் ஒரு பாட்டு பாடியிருக்காப்புல, அதுவும் நல்லாயிருக்கு. கேட்குறக்கும் ரொம்ப சவுண்ட் குட்டாகவும் இருந்துச்சு, ரொம்ப நாய்ஸாக இல்லாமல் சூப்பராக அதை அந்த மியூசிக் ப்ரெசென்ட் பண்ண சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தில் நடிச்சிருக்க எல்லாருமே சரத்குமாராக இருக்கட்டும், அந்த பசங்களாக இருக்கட்டும், அதுக்கப்புறம்
நிறைய பேர் அதில் காமெடியாக நடித்தவங்க எல்லாருமே சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. ஸோ படம் வந்து நம்ம இது எல்லாத்துக்கும் பிடிக்குமான்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஒரு சில பேர்த்துக்கு ரொம்ப பிடிக்கும், ஒரு சில பேர்த்துக்கு பிடிக்காது. எனக்கு இந்த படம் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிச்சா பிடிக்கலையாங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இவ்வளோ தான் இந்த படத்தோட ரிவ்யூ. இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, படத்தில் வந்து இன்னொரு நிறையா விஷயங்கள் அவங்க பண்ணியிருக்காங்க. அது சூப்பராக இருந்துச்சு. அதை நான் இங்கே சொல்ல விரும்பலை. நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தட்ஸ் ஆல் திஸ் ரிவ்யூ. Thank you. Be safe. And once again, this is FD Cinema Karan. நான் உங்கள் பிரணவ். Thank you. Thank you.